உங்களுக்கு இன்றைக்கி இஞ்சி தொகையல் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயு, ஹீட்டு எல்லாத்தையும் அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அந்த இஞ்சி தொகையல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கு இப்போ என்ன பொருள் வேணும் அப்படின்னாக்கா, உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இஞ்சி இவ்வளோ பீஸ் எடுத்துங்க. இஞ்சியில் காரம் இருக்கிறதுனால மிளகா வத்தல் வந்து கம்மியாக போட்டுங்க. ஏன்னா இஞ்சியில் காரம் இருக்கும், அதனால மிளகா வத்தல் நான் ஒரு 5 மிளகா போட்டுருக்கேன். அப்புறம் வெல்லம், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்துங்க. உப்பு வந்து இந்த ஸ்பூனால், டேபிள் ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுங்க. அப்புறம் வறுக்கிறதுக்கு எண்ணெய். நீங்கள் எண்ணெயில் வந்து உளுத்தம் பருப்பு, இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கிங்க, தேங்காய், மிளகா வத்தல், புளி எல்லாத்தையும் வதக்கிடுங்க. வெல்லமும் கடைசியில் கேஸை அணைக்கும் போது வெல்லமும் போட்டுக்கலாம். தேங்காயை முன்னாடி போட வேண்டாம், உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுங்க. உளுத்தம் பருப்பு பாதி சிவந்த உடனே இஞ்சியை போட்டுங்க, மிளகா வத்தலை போட்டுங்க, புளி போட்டுங்க. அப்புறம் தேங்காயை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியோடு போட்டால் போகிறோம். தேங்காயை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் நீங்கள் கேஸ் அணைச்சிடலாம், தேங்காயும் வெல்லமும். இப்போ நம்ம இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். முட்டியாச்சு. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாம் இதை தனியாக வறுக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடானோன்னு ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பை போட்டுக்கலாம். மிளகாத்துலேயும் போட்டுருக்கோம். உளுத்தம் நல்லா செவந்துருச்சு. இந்த இஞ்சியும் பொடியாக அரைச்சி போட்டெல்லாம் சீக்கிரம் வதங்கும். ஏன்னா நல்லா இஞ்சி வதங்கணும், அதுதான் சின்னதாக அரைச்சி போட்டுருக்கோம். மிக்சியில் அரைக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். நல்லா வதக்கின்றிருக்கோம் இஞ்சியை. இப்போ தேங்காய், இந்த ஸ்டேஜில் தேங்காயை போட்டுருக்கோம். புளியும் போட்டுருக்கோம். இப்போ கேஸை நீங்கள் அணைச்சிருங்க. இந்த ஹீட்டில் வந்து அது வந்து நல்லா சவந்துக்கும். இப்போ நான் கேஸை அணைச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் இலக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த ஹீட்டில் உளுத்தம் பருப்பு ரொம்ப இதாகிடும், கருப்பாயிடும். இஞ்சி நல்லா வதங்கிடுங்க. வதங்கினா தான் உங்களுக்கு வாசனையாக இருக்கும். எது ஒன்றுமே நல்லா வதங்கினாக்க நல்ல வாசனை. சமையலுக்கெல்லாம் கூட ஐட்டம் பருப்பை நான் வறுத்து வச்சுருவேன். 2 இது, அதனால் ஒன்று பூச்சி வராது, இன்னொன்று வாசனையாக இருக்கும். கூட்டு அதெல்லாம் பண்ணும்போது, பொங்கல் பூட்டு அதெல்லாம் பண்ணும்போது ஐட்டம் பருப்பு வறுத்து வச்சுருந்தேன்னாக்க நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அதை கொஞ்சம் பிளேடில் மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நான் இது பண்ணி போடுறேன், பிரித்து போடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும், மருந்துடும். கொஞ்சம் தானே குவான்டிட்டியே இப்போ பருப்பெல்லாம், அதனால் ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இப்போ இதுக்கு உப்பு போட்டு நம்ம அரைப்போம். மிக்ஸி தானே அரைக்க போகிறோம், அதனால் நான் கல்லுப்பு தான் நிறைய யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதும். அதனால் கல்லுப்பே போட்டு அரைக்கிறேன். இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ உப்பு போரும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது குவான்டிட்டி. இப்போ நம்ம அப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, அரைச்சிட்டேன். ரொம்ப இந்த மாதிரி அரைச்சா போதும். கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக அரைச்சவங்க, ரொம்ப வழுமூன்னு அரைக்க வேண்டாம். லைட்டாக கோர்ஸாக அரைச்சேன்னாக்க இந்த உளுத்தம் பருப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பக்குவத்தில் அரைச்சிடுங்க. இதுக்கு எதுக்கும் தொட்டுக்கலாம். தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு, அடைக்கு, பெசரட், சாதம் பறிச்சு சாப்பிடலாம்.
மிளகு ஹோட்டல் பண்ணையெல்லாம் அதுக்கு தொட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா இந்த இதுவுமே ஜாஸ்தி போடலாமல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், தேங்காய் எல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கோம், எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கோம். அதனால் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.